ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AIPG சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுலபமாக டோரா கேக் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வீட் ஃப்ளார், சுகர், ஆயில், மில்க், பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸ், கார்டம். இதெல்லாம் நமக்கு தேவை. ஃபஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறையா டோரா கேக் வேணும் அப்படின்னா நிறையா கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சுகர். இது ரெண்டையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவரே இல்லாத ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுனா நல்லா பஃப்னு வரும். நல்லாவும் பஞ்சாக வரும், சூப்பராக வரும். அதனால் பேக்கிங் சோடா. இப்போ நான் குட்டி எலுமிச்சம்பழமாக இருக்கிறதுங்கிறதுனால நான் 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெரிய எலுமிச்சம்பழம் வந்தால் தனியாக புழிஞ்சு வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு லைட்டாக நச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேன் காய வச்சுருக்கோம். இந்த பேன் நம்ம சிம்லேயே வச்சு நம்ம டோரா கேக் போட்டு எடுத்துடலாம். நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போதான் டோரா கேக் சூப்பராக வரும். நீங்கள் ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுவாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா வெந்தோன்னே திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டு சூப்பராக வெந்துருச்சு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி மீதி மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். உங்கள்கிட்ட என்ன சாக்லேட் இருக்கோ அந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க. இதில் நான் பாதி சாக்லேட் மட்டும் தான் போடுறேன். அதை நல்லா பீஸாக உடச்சி போட்டு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். தண்ணி சுட வச்சு அதில் கிண்ணம் வச்சு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆனோன்னே நம்ம கேக் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் அப்ளேட் பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு கேக் எடுத்து நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டோரா கேக்கு நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.